முன்னையெல்லாம் லாங் ஜேர்னி ட்ரெயினில் போகணும்னாலே சாப்பாடுன்றது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் டிஃபன் ஐட்டங்கள்லாம் நமக்கு ரயில்வே பிளாட்ஃபார்மில் கிடைச்சாலும் ட்ரெயினில் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்கும். அவங்க ஒரு பொருளையும் கூவி வைக்கும்போது அவங்களோட ஓன் எச்சில் அந்த சாப்பாட்டு மேலே தெரித்து அதை வாங்கி சாப்பிட்ணுமான்ட்டு நம்மளை யோசனை பண்ண வைக்கும். ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணேன். சென்னையிலேருந்து சேலத்துக்கு ஒரு ஷார்ட் ஜேர்னியை காலையில் 6:10 கோவை எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும். நான் அதுக்காக காலையில் 5:30 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்து ஆட்டோ பிடிச்சி இதோ போய்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் புளிச்ச மாவில் செஞ்சு இட்லி வடை தான் கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிட்றதா இல்லை பிளாட்ஃபார்ம்லேயே ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகலாமான்ட்டு யோசனை பண்ணும்போது தான் என் கண்ணில் தென்பட்டது அடையாறு ஆனந்த பவன். காலையில் 5:30 மணிக்கு இங்கே டிஃபன் ஐட்டங்கள் அதுவும் சுட சுட கிடைக்குதுன்னா என்னால் நம்பவே முடியலைங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து டிஃபனெல்லாம் வாங்கி பார்சல் பண்ணிக்கிட்டு நிதானமாக ட்ரெயினில் சாப்பிட்லான்ட்டு அப்படி கடைக்குள்ளே போனால் எல்லா ஐட்டங்களும் அப்போ சுறுசுறுப்பாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் ரொம்ப பெருசுங்க. அதில் எல்லா வகையான டிஃபன் ஐட்டங்களும் காலையிலேயே சுட சுட கிடைக்குது. முறுன்ட்டு வடையாக இருக்கட்டும், முருகலான மசாலா தோசையாக இருக்கட்டும், அதை தவிர பொங்கல், கிச்சடி, இட்லின்ட்டு எல்லா ஐட்டமுமே காலையில் ரெடியாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஐட்டங்களை பார்சல் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே அடையார் ஆனந்த் காஃபி குடிச்சிட்டு கிளம்பினோம். இங்கே காஃபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம், 35 ரூபாய். ஆனால் டிஃபன் ஐட்டங்கள்லாம் நம்ம ரெகுலராக அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோமே ஏறக்குறைய அதே ப்ரைஸஸில் தாங்க டிஃபன் ஐட்டங்கள் விற்றாங்க. நாங்கள் எங்களுக்கான டிஃபன் ஐட்டங்கள்லாம் பேக் பண்ணி வாங்கிக்கிட்டு ட்ரெயினில் உட்காந்தோம். கரெக்டாக 6:10 கோவை எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம்லேருந்து மூவ் பண்ணாங்க. மார்னிங் ட்ரெயின் ஜேர்னினால ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்பில் இருக்குங்க. நம்ம சென்னை பிளாட்ஃபார்ம் சரி, சென்னையுடைய நகரமும் சரி, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அந்த டைமில் பார்க்குறதுக்கு பரவசமாக இருந்ததுங்க. முந்தின நாள் ராத்திரி மழை பெஞ்சதுனால ஒரு சில்லுன்னு கிளைமேட் எல்லா இடத்துலையும் இருந்தது. கரெக்டாக ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ட்ரெயின் அரக்கோணம் கிட்ட நெருங்கிட்டு இருந்ததுங்க. சாப்பிட்லான்ட்டு நாங்கள் எங்களுடைய டிஃபன் பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணோம். நாங்கள் 2 பேருக்காக வாங்கியிருந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வடை, கிச்சடி, அதுக்கப்புறம் பிளெயின் தோசை. எனக்கு அடையார் ஆனந்த பவனுடைய ரவா கிச்சடினா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணது ஏசி கோச்சுனால ஃபுட்டு கொஞ்சம் கோல்டாகிடுச்சு. ஆனால் எல்லா ஐட்டமும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான அருமையான ஸ்மெல்ல அட்டகாசமாக இருந்ததுங்க. அவங்க கொடுக்குற சட்னியாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு லேசான சூட்டில் தாங்க இன்னும் இருந்தது. இந்த ரவா கிச்சடி கூட நல்ல ஒரு சூட்டில் தாங்க இருந்தது. நாங்கள் மெதுவாக ஒரு ஐட்டமாக டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். A2B சாம்பார்னாலே ஒரு அலாதி இன்பம்ங்க. அவ்வளவு ருசியான அந்த ஒரு சாம்பாரில் இந்த கிச்சடியை டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. இவங்க கொடுத்த அந்த வடையும் சரிங்க, ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்ததுங்க. 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமும் இந்த ஒரு ஃபுட்டு நல்ல ஒரு டேஸ்டியோட அந்த குவாலிட்டி மாறாமல் இருந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு கரெக்டாக 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் 11 மணிக்காக சேலம் மாநகர் அடைஞ்சோம். சேலம் வந்துட்டு அங்கேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்களுடைய அடுத்த டெஸ்டினேஷனான ஏற்காடை நோக்கி நாங்கள் இப்போது போய்கிட்டு இருக்கோம். See you in ஏற்காடு.